நாங்க சொல்லிக்க விரும்புற செய்தி என்னன்னா, அவர் அதை தாண்டிய ஒரு தரங்கட்ட நபர் அப்படிங்கிறதா அங்க சொல்லப்பட வேண்டிய செய்தி. அவர் காப்பிரைட் ஸ்ட்ரைக்குக்கு மட்டுமான நபர் கிடையாது. அதை தாண்டி ஒரு தரங்கட்ட வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபர். குறைந்தபட்ச தனிமனித நாகரிகமோ, குறைந்தபட்ச தனிமனித உரிமைகளையோ, தனிநபர் சுதந்திரத்தையோ காக்கக்கூடிய நபர் வந்து நீங்கள் மேற்படி சொல்ற அந்த உத்தமர் கிடையாது என்பதுதான் எனக்கு தெரிந்த உண்மை. அவர் வந்து தமிழ் தேசிய தடத்திலிருந்து திராவிடத்துக்கு இது தேசியவாதியா மாறிட்டாருன்னு கூட சில தம்பிகள் வந்து பேசினாங்க. அவர் எந்த இடத்துலயும் தமிழ் தேசியவாதியாக இருந்தது கிடையாது. அவர் எப்போதுமே பிழைப்புவாதியாக மட்டும்தான் இருந்திருக்காரு. இது வந்து அவர் கட்சி அது வந்து நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டுல வந்த போதும் எனக்கு தெரியும். நாம் தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்து வெளியே போனதும் தெரியும். வெளியே உள்ள வந்ததும் பிழைப்புவாதத்துக்காக தான், வெளியே போனதும் பிழைப்புவாதத்துக்காக தான். நாம் தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலிருந்து நியூ ஜேக்கு அவர் வந்து போனதும் பிழைப்புவாதத்துக்கு தான். அதுல இருந்து வெளியேறி இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருப்பதும் பிழைப்புவாதம் தான். அதனால அவரை தமிழ் தேசியவாதின்னு சொல்லி தமிழ் தேசியத்தை தயவு செய்து கொச்சப்படுத்திட வேண்டாம். அதுதான் நான் சொல்ல விரும்புற செய்தி. நன்றிண்ணே. நாங்க பெரிதா அவருடைய கடந்த காலத்தை வந்து ரொம்ப கலங்கப்படுத்த கடந்த காலத்து உண்மையா இருந்தாருன்னு கூட நம்ம நம்பலாம். ஆனா நிகழ்காலத்துல அவர் உண்மையா இல்லைங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். இல்ல அவர் உண்மையாவே இல்லைங்கிறதா. உண்மையாவே இல்ல. எந்த இடத்துல உண்மையா இருந்தாரு? அண்ணன் சீமான் அவர்களுடைய காணொலிகளை 8 துண்டுகளா எடுத்து போட்டு அது தன்னுடைய பிழைப்புவாதத்துக்கு பயன்படுத்தி கொண்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிட்டு 5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிக்கிட்டு தான் நாம் தமிழர் கட்சியுடைய வீடியோக்களை வந்து தன்னுடைய சேனல்ல பதிவேற்றினாரு. தன் சேனலுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் நாம் தமிழர் கட்சியை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அது அப்பட்டமான பிழைப்புவாதம். சரிண்ணா, புரியுது. இப்போ அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல வந்து திருச்சியில வந்து ஒரு மாநாடு, அதுல வந்து அமர் பிரசாத் ரெட்டி கால்லையும் அண்ணாமலை கால்லையும் சீமான் விழுந்துதான் ஒரு அனுமதி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அது குறித்து நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்து இன்டர்வியூவா இருந்தா அதுக்கு நம்ம ஒரு கேள்வி பதிலா வச்சுக்கலாம். இது ஒண்ணு அப்போ மட்டும் அது தான். ஒரு அமர் கேள்வி பிரசாத் உங்கள்கிட்ட. ரெட்டியுடைய இல்ல அது அமர் பிரசாத் ரெட்டியுடைய சொந்த இடமா? அது திருச்சியில மைதானம் போட்டது என்னமோ அமர் பிரசாத் அமர் பிரசாத் ரெட்டியோட அப்பா இடமா? இல்ல அமர் பிரசாத் ரெட்டிக்கு அந்த சொந்தமா இருந்துச்சா? இல்ல, அமர் பிரசாத் ரெட்டியமோ டெல்லியில கேபினெட் செக்ரட்டரியா இருக்கிற மாதிரியும் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ மாநாடு போடுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. இல்ல அதான் ரயில்வேவுடைய பணிமனை இடம் 12 லட்சம் ரூபாய் பணம் கட்டி நம்ம அனுமதி வாங்கணும். 12 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பல பல அதாவது அது வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்ட இடங்கிறதுனால 12 லட்சம் ரூபாய், அதுக்கப்புறம் வந்து அதோட கூட சேர்த்தா 11 லட்சம் ரூபாய், மொத்தம் 23 லட்சம் ரூபாய் நம்ம கட்டணும். 11 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 4 லட்சம் ரூபாய் வாடகை, 3 நாள் பயன்படுத்தணும். 12 லட்சம் ரூபாய் நம்ம வந்து டிடி எடுத்து கொடுத்து முறையாக தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு ரயில்வே, டெல்லி ரயில்வேன்னு பல கட்ட அனுமதிகளை வந்து வாங்கணும். அப்படிதான் பெறப்பட்டது. ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முன் அனுமதியை பெறுவதற்கு வந்து ஒரு ஃபைலை வந்து ஒரு டேபிள்ல இருந்து மூவ் பண்றதுக்கு அது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பல கட்ட போராட்டங்களை வந்து நடத்தும். அதை வந்து இவர் வந்து இவ்வளவு ஒரு அப்பட்டமா ஒரு கேவலமா காலில் விழுந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான ஒரு அரசியலை வந்து அவங்க நடத்துறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு 1 மாத காலம் திருச்சியுடைய உறவுகள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, யார் யாரெல்லாம் வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாங்கிறது தனிப்பட்ட முறையில் தெரியும். அதே வந்து போற போக்கில் ஒரு அலட்சியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்றாரு. தனிப்பட்ட முறையில் எல்லாரு கூடயுமே இங்க எல்லாருக்குமே நட்பு இருக்கு. அதை வந்து பேச ஆரம்பிச்சா யார் யார் எப்போ ஃபோன் பண்ணாங்க, எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அநாகரிகமான செயல். எல்லாருமே பழகும் போது ஒன்னாவுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணியிருப்போம். அதை வந்து பழகி முடிச்சுட்டு வெளியே வர்ற காலங்கள்ல ஒரு 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 கருத்து பிழை ஏற்பட்டு வெளியே வர்ற காலங்கள்ல அதை சொல்வதை போல ஒரு அநாகரிகம் உலகத்திலே கிடையாது. துரோகம் பண்ணிட்டு போறான் ஒருத்தன் அப்படின்னா நம்ம வந்து அவனை வீழ்த்துவதை கூட இது பண்ணலாம். ஆனா அப்படி துரோகம் பண்ணிட்டு போனா கூட நண்பர்களாக இருந்த காலகட்டத்தில் பேசப்பட்ட செய்திகளை வந்து வெளியே சொல்லவே கூடாது. ஒரு ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் அதெல்லாம். அந்த அந்த அநாகரிகத்தெல்லாம் பதில் சொல்லி நம்மளை தரம் தாழ்த்திக்க கூடாது. இன்னொன்னு யாருடைய தனிப்பட்ட ஒரு அமர் பிரசாத் ரெட்டிட்ட நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நிதி வாங்கி மாவீரர் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. என்னப்பா பிஜேபி போய் நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு அமர் பிரசாத் ரெட்டி காலில் போய் எதுக்கு விடணும்? அது அவரு வீட்டு இடமா? அது அவர் எதாவது சொல்லுவாரு. சரி, 3 லட்சம் ரூபாய் இல்ல அண்ணாமலை கொடுக்குற 3 லட்சம் ரூபாய்க்கு என்ன வேணாலும் பேசலாம்ல. எனக்கு தெரியல, அது எவ்வளவு அமௌண்ட் எனக்கு தெரியல. உங்களுடைய கருத்து வேற ஏதாவது இருக்கானா? இருந்தா சொல்லுங்க, அடுத்து நம்ம அடுத்து வரோம்.
இல்ல நான் உங்க கருத்தை கேட்க தான் வந்தேன். நானு என் நான் கருத்துல நான் தம்பிமாரோட ஓப்பனா சில கருத்தை கேட்க விஷயங்களை தான் சொல்ல வந்தேன். நினைக்கிறேன்.